தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். தற்போதைய நிலவரப்படி தவேகா 97, அதிமுக 70, திமுக 62 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை பொதுத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணியளவில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் தொடங்கியது. முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் 8:30 மணிக்கு எண்ணப்பட தொடங்கியது. தற்போதைய நிலவரப்படி தவேகா 97, அதிமுக 70, திமுக 62 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன. 2 வாக்கு எண்ணும் மையங்கள். தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 4023 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர். மொத்தம் 5.73 கோடி வாக்காளர்களில் 4.88 கோடி பேர் வாக்களித்தனர். மொத்தம் 75,064 வாக்குச்சாவடிகளில் 1,06,408 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், தலா 75,064 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. வாக்குப்பதிவு முடிந்ததும் அவை அனைத்தும் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. 4 முனை போட்டி. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் இந்த முறை 4 முனை போட்டி நிலவியது. புதிதாக தேர்தல் களம் கண்ட விஜயின் தவேகா இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பு வரை தவேகாவுக்கு கூடும் கூட்டமெல்லாம் வாக்காகாது என்றே கணிக்கப்பட்ட நிலையில் தேர்தலுக்கு பின்னர் தவேகா ஒரு கேம் சேஞ்சர் என்ற வகையில் அணுகப்படுகிறது. இந்த நிலையில் திமுக ஆட்சியை தக்கவைக்குமா, கருத்துக் கணிப்புகளை தவிடுபொடியாக்கி அதிமுக ஆட்சி அமைக்குமா, இல்லை யாரும் எதிர்பாராத பலத்துடன் தவேகா அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்புகளுக்கு முற்பகல் 11 மணியளவில் விடை தெரிந்துவிடும். இதுபோன்ற செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.